வீடு நிலம் இல்லாத ஏழைகளுக்கு இலவச வீட்டு மனை பட்டாக்கள் கலசபாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பி. சரவணன் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் அடுத்த முத்தனூர் ஊராட்சி கவுண்டனூர் கிராமத்தில் வீடு கட்ட நிலம் இல்லா ஏழை எளிய மக்களுக்கு கலசபாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பி. சரவணன் அவர்கள் இலவச வீட்டு மனை பட்டா வழங்கினார். கலசபாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் தமிழக அரசின் பொங்கல் சிறப்பு தொகுப்பினை வழங்கி வரும் சட்டமன்ற உறுப்பினர் பி. சரவணன் அவர்கள் புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட முத்தனூர் ஊராட்சி கவுண்டனூர் கிராமத்தில் புதிதாக பேருந்து நிழற்குடை கட்டும் பணியை துவக்கி வைத்து தமிழக அரசின் பொங்கல் சிறப்பு தொகுப்பினை கிராம கூட்டுறவு நியாய விலை கடையில் பொதுமக்களுக்கு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கிராமத்தில் வீடு நிலம் இல்லாமல் இருந்த சுமார் 11 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு செங்கம் வட்டாட்சியர் முருகன் அவர்கள் தலைமையின் கீழ் இலவச வீட்டு மனை பட்டா வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புதுப்பாளையம் ஒன்றிய குழு தலைவர் பொன்னி சுந்தரபாண்டியன் அவர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஒரு குக்கிராமத்திற்கு இவ்வளவு பணிகள் இந்த 5 ஆண்டு காலத்தில் தளபதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் என்னுடைய பரிந்துரையின் படி இந்த குக்கிராமத்துக்கு இவ்வளவு பணிகள் நடந்திருக்கிறது என்றால் இந்த புதுப்பாளையம் ஒன்றியத்தில் இந்த தானாகவுண்டன் குழு தான் என்பதை நாங்கள் பெருமையாக சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையாக இல்லையன்றது நீங்களே தயவு செஞ்சு எண்ணி பார்க்கணும். நான் இங்கே வாக்கு கேட்க வரும்போது இந்த ரோடு எப்படி இருந்தது நீங்களே பாருங்க. அந்த சாலை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க. நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நான் வெற்றி பெற்ற பிறகு இந்த சாலை போடப்பட்டுள்ளது. மேலும் பள்ளக்கொல்லை சாலை தார் ரோடா போட்டிருக்கிறோம். கடக்கால் பகுதியில் சிமெண்ட் சாலை போட்டிருக்கிறோம். இந்த பகுதியில் மயான பாதை மண் சாலையாக அமர்ந்திருக்கோம். அது ஒரு சில பட்டா நிலவரதால அதையும் அரசாங்கத்துக்கு எழுதி கொடுத்தா அந்த சாலையும் நாங்கள் தார் சாலையாகவோ இல்லை சிமெண்ட் சாலையாகவோ போடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிந்து கொண்டு புதிய அங்கன்வாடி கட்டிடம், புதிய சிறு கல்வெட்டு, நெற்களம், சபை கட்டும் பூமி பூஜை போன்ற எண்ணற்ற திட்டங்கள், வளர்ச்சி பணிகள் இந்த 5 ஆண்டு காலத்தில் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய சீரிய தலைமையின் நல்லாட்சியில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி என்னுடைய பரிந்துரையின்படி இவ்வளவு நலத்திட்டங்கள் இந்த தானாகவுண்டன் குழு என்ற ஒரு குக்கிராமத்திற்கு நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செஞ்சு சிந்திச்சு பார்க்கணும். இது வரைக்கும் எத்தனை எம்எல்ஏ வந்தாங்க இந்த பகுதிக்கு, இந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இவ்வளவு வளர்ச்சி பணிகள் நடந்ததா என்பதை நீங்கள் தயவு செஞ்சு தாய்மார்கள் சிந்திச்சு பார்க்கணும். கூட நேற்று முன்தினம் 2 நாட்களாக அந்த பொங்கல் தொகுப்பு 3000 ரூபாய் அரிசி, சர்க்கரை, கரும்பு போன்ற பொங்கல் தொகுப்பு கொடுக்குறாங்க. நாளை மறுநாள் அந்த கலைஞரின் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் ஒவ்வொரு தாய்மார்களுடைய வங்கி கணக்கும் வரப்போகுது. கிட்டத்தட்ட இந்த பொங்கலுக்கு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் பொங்கல் கொண்டாடுறதுக்கு 4000 ரூபாய் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் கொடுக்குறாங்க. நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இந்த பக்கத்துக்கு போமா செல் பண்ணிக்கலாங்கண்ணா. கொஞ்சம் கீழே பண்ண தப்பு. நீங்க முன்னேறீங்க அப்படியே உட்காருங்க. கொஞ்சம் காரிங்கண்ணா. ஆடை